அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நாம் எப்பொழுதும் எதற்கும் எந்த நிலையிலும் கவலைப்படுவது கூடாது. எது வந்தாலும், எது நம்மை விட்டு போனாலும் கவலைப்படுவது நல்லதல்ல. கவலை ஒரு மென் விஷம், ஸ்லோ பாய்சன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்புல கெடுக்கும். அதனால் கவலையே படாதீங்க எந்த காரணத்தை கொண்டாலும். நாம் தனியாக பிறந்தோம், தனியாக வளர்கிறோம், தனியாக இறக்க போகிறோம். தனியாகத்தான் பிறந்தோம், தனியாகத்தான் வளர்ந்தோம், தனியாகத்தான் இறக்கப் போகிறோம். நமக்கு யாருடைய துணை இருந்தும் நமக்கு எந்த பயனும் இல்லை. நம்ம சம்பாதிச்சா மட்டும்தான் நமக்கு காசு. நியாயமான உண்மையான சம்பாத்தியம் நம்மளுடைய உடல் உழைப்பு தான். நம்ம உடல் உழைப்பால் சம்பாதித்த பணம் மட்டும்தான் நமக்கு சொந்தமானது. அடுத்தவர்கள் சம்பாதித்த பணத்தில் நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. எனவே நாம் முதலில் கவலையை விட்டுவிட வேண்டுமென்றால் நாம் உழைத்து சாப்பிடும் பழக்கத்தில் இருக்க வேண்டும். உழைத்து சாப்பிடும் வழக்கத்தில் இருக்க வேண்டும். உழைத்து சாப்பிடும் எண்ணத்தையே கொள்ள வேண்டும். உழைப்பவன் உயர்கின்றான், உழைக்காதவன் தாழ்கின்றான். ஒருவன் உயர்வதும் தாழ்வதும் அவனுடைய உழைப்பில் தான் இருக்கின்றதை ஒழிய அவன் உழைக்கவில்லை என்றால், அவன் உழைக்காமல் இருந்தால், அவன் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தால் அது அவனுக்கே நட்டம் என்பதை அவன் பின்னர் தெரிந்து வேதனையடைந்து ஒரு ஏழ்மை நிலைக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்லுகின்றேன். எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், ஒரு பழமொழி சொல்லுவார்கள் தமிழிலே, குன்றி அமர்ந்தால் குன்றும் குறையும், குன்றி அமர்ந்து உண்டால். குந்தி உட்கார்ந்து தின்னோம்னா குன்றும் கூட குறையும்னான்னு ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க. குன்று என்றால் மலை. மலையளவு செல்வம் இருந்தால் கூட அது கரைந்து அழிந்துவிடும் என்பதைத்தான் குந்தி உட்கார்ந்து தின்றால் குன்றும் குறையும் என்பது. எனவே மக்களே, நீங்கள் முதலில் உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். உழைப்பில் மூலம் கிடைக்கும் சம்பாத்தியத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இருப்பதை வைத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கையை ஒழிய அடுத்தவர்களிடம் எந்த வகையிலும் நாம் கையேந்தி நிற்பது நல்லதல்ல. கடன் வாங்குவதே மாபெரும் குற்றம், மாபெரும் தவறு. கடன் என்பது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்மை கீழாக்கி கொள்ளும் ஒரு நிலை என்பதை மனதில் கொள்ளுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, நன்றி, வணக்கம்.